கொச்சியிலிருந்து கோவை வழியாக சேலத்திற்கு சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் வகையில் குழாய்களை பதிக்கும் புதிய திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம் வரையிலான புதிய எல்பிஜி பைப்லைன் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டமானது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அதேபோல பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சுமார் 458 கிலோமீட்டர் கொண்ட இந்த திட்டத்தை 1063 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ளனர். இந்த திட்டமானது 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக கொச்சியிலிருந்து தமிழ்நாடு எல்லை வரை பாலக்காடு வரையில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த திட்டமானது சுமார் 12 இன்ச் கொண்ட பைப்லைனை, ஒரு இரும்பு பைப்லைனை நிலத்துக்கு அடியில் புதைத்து இந்த எல்பிஜி எரிவாயுவை பரிமாற்றம் செய்ய உள்ளனர். இரண்டாவது கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரிலிருந்து சேலம் மாவட்டம் வரை இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளனர். இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் அதற்கு ஏதேனும் எதிர்ப்பு இருக்குமானால் அவர்கள் 21 நாட்களுக்குள் உரிய அதிகாரிகளிடம் அவர்கள் அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய கெஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த திட்டமானது பொதுவாக தேசிய நெடுஞ்சாலை வாயிலாகத்தான் செயல்படுத்தப்பட திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலை வாயிலாக திட்டமிடப்பட்டதில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த திட்டமானது விவசாய நிலங்கள் அல்லது கமர்ஷியல் பில்டிங்க்கு அடியில் செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு 12 கிலோமீட்டருக்கும் இடையில் 50 சென்ட் அதாவது அரை ஏக்கர் கொண்ட ஒரு சேஃப்டி ஸ்டேஷனை நிறுவ திட்டமிட்டுள்ளனர். தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவன்.